சும்மா மக்களே என்ன மக்களை போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ நான் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணிடுவேன்னு தோணுது ப்ரோ. ஏன்னா சாண்ட்ரா இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு 2 சம்பவம் தரமா பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமா விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணாங்க பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. சாண்ட்ரா எப்பவுமே விக்ரம பார்த்து ஒன்னு சொல்லுவாங்க, நான் கூட அதை எடுத்து பேசியிருப்பேன். சாண்ட்ரா எப்பவுமே விக்ரம பார்த்து, விக்ரம் ஒரு சாடிஸ்ட், அவன் வந்து அடுத்த ஆளுகளை அள வச்சு அதை வச்சு ரசிப்பான், அடுத்தவங்க அல்றதை பார்த்து ரசிப்பான்னு சொல்லி ஒன்னு சொல்லுவாங்கல்ல, அதை இன்னைக்கு காமிச்சிட்டாங்க ப்ரோ. உண்மையாவே காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம காலையில இருந்து விக்ரம் வந்து திவ்யா கிட்ட சண்டை போடணும், திவ்யாவை அள வைக்கணும்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட்டு சுத்திட்டு இருந்தா, நம்மளே பார்த்திருப்போம். ஓகேவா? அதுல சாப்பிடாம இருந்திருக்கான் ப்ரோ. திவ்யாவை அட்டாக் பண்ணாதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு காலையில சாப்பிடாம சுத்திட்டு இருந்திருக்கான். மத்தியானம் இந்த ஓப்பன் நாமினேஷன்ல திவ்யாவை அடி நடிச்சு திவ்யா மேல நிறைய தவறான வார்த்தைகள்லாம் போட்டு திவ்யாவை உடைச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா போய் சாப்பிட்டு இருக்கான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நான் சாப்பிடுறேன்னு சொல்லி உட்கார்ந்து சாப்பிடுறேன். அந்த லெவலுக்கு ஒரு சாடிஸ்டா தான் இருக்கான். உண்மையாவே சாடிஸ்டா தான் இருக்கான். இன்னைக்கு அதை வந்து சாண்ட்ரா ஓப்பனா உடைச்சு காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓப்பன் நாமினேஷன்ல இன்னொரு சில சம்பவங்கள் நடந்துச்சு. அந்த சம்பவங்களை சாண்ட்ரா எடுத்த ஸ்டாண்ட் எனக்கு உண்மையாவே பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, நம்ம ஓப்பன் நாமினேஷன் அப்போ விக்ரம் வந்து திவ்யாவை நாமினேட் பண்றாங்க பாரு, திவ்யா ஒரு ஃப்ராடு, திவ்யா வந்து ஒரு ஈகோ ஏதோ சம்திங் சொன்னா, ஐயோ அது எனக்கு வரமாட்டேங்குது, ஈகோயிஸ்டுக்கு என்னது ஈகோயிஸ்ட் மொனாலிக்காவா, ஐயோ ஏதோ ஒன்று சொன்னான் ப்ரோ, ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னான். ஓகேவா? அது ஒன்று சொன்னான். அப்புறம் கோலன்னு சொல்லி சொன்னான், கோலத்தனம். அப்புறம் வந்து என்ன சொன்னா, அயோக்கியத்தனம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டான்ல. அது அந்த மாதிரி ஓப்பன் நாமினேஷன் வார்த்தைகளை விடும்போது டக்குன்னு அந்த இடத்துல நம்ம சாண்ட்ரா வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. சாண்ட்ரா வந்து டக்குன்னு உள்ள போயிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகளை விடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டாண்டும் என்ன அப்படிங்கறத நம்ம ரொம்ப கிளியரா பார்க்கலாம். அதுல நீங்க சொல்லலாம் ப்ரோ, விஜே பார் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, விஜே பார் ஒரு ஃபேக்கான ஸ்டாண்ட் ப்ரோ. அது எனக்கு அங்கேயே ஓப்பனா தெரிஞ்சு, அது என்ன விஷயம் அப்படிங்கறத நான் உடைச்சு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த ஓப்பன் நாமினேஷன்ல முடிஞ்ச அளவுக்கு விக்ரம் வந்து வன்மத்தை கக்கிட்டு போனான். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த திவ்யா வந்து விக்ரம்கான கேமை எக்ஸ்போஸே பண்ணிட்டு போயிட்டாங்க. விக்ரம் டே ஒன்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் எல்லார்கிட்ட எப்படி பழகுறான், எப்படி கூட்டணி சேர்த்தான், எது மூலமா இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கான், அவனுக்கான ஆட்டிடியூட் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே போட்டு மொத்தமா உடைச்சிட்டாங்க. எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான விட இன்னும் 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த ஓப்பன் நாமினேஷன் அப்போ நீங்க இந்த ப்ரோமோல பார்த்திருப்பீங்க, லைவ்ல கூட பார்த்திருப்பீங்க. நம்ம விக்ரம் என்ன பண்ணிருப்பாப்லன்னா, திவ்யாவை நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து ஒரு ஃப்ராடு, திவ்யா வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் ஏதோ சம்திங் சொன்னா. ஓகேவா? ஈகோயிஸ்டிக் எது ஒன்று சொன்னா, அது ஒன்று சொன்னா. திவ்யா வந்து ஒரு கோலை, திவ்யா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டான். ஓகேவா? அது ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டான். அப்ப அந்த வார்த்தையெல்லாம் டக்கு நம்ம சாண்ட்ரா என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க. இந்த மாதிரி வார்த்தையை சொல்லாத, அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி டக்குன்னு உள்ள போனாங்க. அங்க பாரு ஃபர்ஸ்ட் வரல, ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்ரா தான். அதுக்கப்புறம் பாரு டக்குன்னு உள்ள வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பேசினாங்க, பாராட்டுகள் தான். பட் அவங்க வந்து அங்க ஃபேக்கா தான் முட்டு கொடுத்தாங்க அப்படிங்கறத என்னால உடச்சு சொல்ல முடியும். ஏன்னா அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. அது என்னன்னு சொல்றேன். அப்போ அந்த இடத்துல சாண்ட்ரா ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க, அப்படி பேசக்கூடாது, நீ பேசாத அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு விக்ரம் காப்போஸ்ல ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல திவ்யா என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல அவன் பேசட்டு, அவன் என்னமோ பேசட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சாண்ட்ரா உனக்குன்னு இல்லம்மா, அவன் பொதுவா அந்த மாதிரி சொல்லக்கூடாது, பொதுவா ஒருத்தரை பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம விக்ரம் எப்பவும் போல டப்புன்னு ஒரு டிராமா போட்டு, என்ன அவங்க அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காங்க, இப்ப சொல்லிட்டு நான் வேணா நிப்பாட்டுறேன், இல்லைன்னா நான் சொல்லிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போட்டு சொல்லிட்டான். அப்படியே லைனா அழுது பிடிச்சான், அழுதுட்டான், அழுது உருண்டுட்டான், விட்டா கீழே படுத்து உருண்டுருவான் போல, அந்த அளவுக்கு கதறான். அழுது உருண்டு நான் சொல்லியே தீர்வேன்னு சொல்லிட்டு அவனுக்கான வன்மத்தை ஃபுல்லா அங்க கக்கிட்டான். காலையிலே வந்து திவ்யாவை கூப்பிட்டு இந்த லிவிங் ஏரியால பேச ட்ரை பண்ணா, திவ்யா வரலன்னு இந்த இடத்த யூஸ் பண்ணி வன்மத்தை கக்கிட்டான். ஓகேவா? அப்ப அங்கேயே வந்து சாண்ட்ரா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல பாரும் பேசினாங்க, இல்ல நான் சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன், இப்ப கண்டிப்பா துடிப்பா இருப்பீங்க ப்ரோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து திவ்யா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க. திவ்யா வந்து விக்ரம மொத்தமா முடிச்சு விட்டாங்க. விக்ரமுக்கான ஆட்டமே முதல் 5-6 வாரங்கள் வீட்டுக்குள்ள ஒரு குரூப்பை சேர்த்து வச்சு பாசன ஒரு விஷயத்தை காமிச்சு அவங்க வந்து இவனை நாமினேட்டே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு கேம் ஆனாப்ல. இப்பவும் அவருக்கான கேம் என்னன்னா, ஒருத்தரை ட்ரிகர் பண்றதுதான். அது மட்டும் இல்லாம அவர் ஒருத்தர் போயிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்றாங்க பாரு, ஒரு மாதிரி ஈம்பாரு, அதை போயிட்டு இப்படி பண்ணாதீங்க விக்ரம் அப்படின்னா எனக்கான பாடி லாங்குவேஜ் அப்படிதான் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம எங்கேயாச்சும் உட்காந்து அழுதுட்டு இருக்கோம் பார்த்து சிரிப்பாரு, இப்படி சிரிக்காதீங்க விக்ரம்னு சொன்னா அப்படித்தான் சிரிப்பேன்னு சொல்லுவாரு. இந்த அளவுக்கு கேடு கட்ட ஒரு ஆள் தான் விக்ரம் சொல்லி போட்டு உடச்சிட்டாப்ல, போட்டு விக்ரம செதுக்கிட்டாப்ல. விக்ரம் மூஞ்சா செத்து போச்சு, விக்ரம் மூஞ்சி ஐயோ அப்படின்ற மாதிரி செத்து போச்சு. அப்புறம் உட்காந்து கதறினாப்ல, பல இடங்களை கதறினாப்ல. அப்ப இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்ரம் வந்து ரொம்ப நிம்மதியா இருக்க மாதிரி சபரி கிட்ட போய் பேசுறாப்ல, அங்க சுபிக்ஷா கிட்ட போய் பேசுறாப்ல, இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட உட்கார்றாப்ல. அதுக்கிடையில இன்னொரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே விக்ரம் வந்து பாருகிட்ட போய் கதறுவாப்ல, நான் எனக்கான விஷயத்த சொல்ல நினைச்சேன்ப்பா, சொல்லிட்டேன்ப்பா, இருந்தாலும் அவங்க பாரு திரும்ப திரும்ப என்னென்ன பேசுறாங்க பாரு, என்னை பார்த்து எதெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கான ஒய்ஃப் எதுக்கு அவங்க எடுத்து பேசுறோம், நான் ஏதாவது யூஸ் பண்றேன்னா, நான் உங்க அம்மாவை எடுத்து பேசுறேன்னா எனக்கு ஒரு உரிமை இருக்கு, உங்க அம்மாவை எடுத்து பேசுறேன், அவங்க எப்படி என்னோட ஒய்ஃப் எடுத்து பேசுறான்னு சொல்லி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கான். ஏண்டா தற்குறி பேல,
நீ அவங்களுக்கான அண்ணனை பத்தி பேசுற, உங்க அண்ணன் சொல்லி நீங்க திருந்தலைன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் அவங்க சொன்னாங்க, உங்க ஒய்ஃப் இருக்கும்போது பேசுனீங்க, அதை கேட்டேன்னு சொல்லிட்டு, ரெண்டுமே சும்மா நார்மலா சொன்ன விஷயம். அதுல நீ ஒய்ஃப்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஒய்ஃபை பிடிச்சி வச்சு அழுதுட்டு இருக்க. இவங்க இன்னொருத்தவங்களுக்கான அம்மா பேசும்போது அது உரிமையா பேசுவாங்களாம். அதே மாதிரி இவர் இன்னொருத்தவங்களுக்கான அண்ணனை பத்தியும் பேசுவாங்களாம். ஆனா யாராவது ஒருத்தர் இவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எடுத்துட்டு அதுக்கு செத்துருவார் உடனே. ஒய்ஃப்னு எடுத்தாலே செத்துருவார். ஏன்டா புரியலடா, ஒய்ஃப்னு சொல்லி உங்க ஒய்ஃபுக்கான பேரை கூட மென்ஷன் பண்ணடா, வெறும் ஒய்ஃப்னு தானே சொன்னாங்க, அதுவும் கெட்டதா சொல்ல. அதை பிடிச்சி வச்சு நம்ம பாருகிட்ட அழுதுட்டு இருந்தாப்புல. அப்ப பாரு அந்த இடத்துல சொல்லுவாங்க, நீ இந்த வார்த்தையை விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. உடனே நம்ம விக்ரம் என்ன சொல்லுவானா, இல்ல எனக்கு இருந்த கோவம், அதெல்லாம் எனக்குள்ள இருந்த கோவத்தை தான் நான் அந்த இடத்துல காமிச்சேன், மத்தபடி வேற எதுவுமே இல்ல. அவ்வளவு கோவம், அவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு அவங்க பாட்டு சுத்திட்டு இருக்காங்க, அதான் நான் இப்படி காமிச்சேன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றான். சொன்ன உடனே பாரு என்ன சொல்றாங்க தெரியுமா, அப்படியாடா, அப்ப சரி பரவாயில்ல, உனக்கு கோவம் அப்படின்னா பரவாயில்ல, சொல்லிக்கோடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உனக்கான விருப்பம். சாட்டர்டே சண்டே சேதன் ஏதாவது கேட்டாங்கன்னா அதை நீ அட்ரஸ் பண்ணிக்கோ, உனக்கு எப்படி பேசணும்னு தோணுதோ நீ அப்படியே பேசுறான்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறாங்க. இது என்ன வகையான பழக்கம்? ஆனா சாண்ட்ரா என்ன பண்ணாங்க தெரியுமா, இவன் அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் போய் ஜாலியா பேசிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் உட்காந்து. அப்ப அங்க போய் சாண்ட்ரா பேசும்போது அப்ப சொல்றான், எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, காலையில இருந்து சாப்பிடல, இப்பதான் சாப்பிடுறேன், எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, எனக்கு சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்ச மீனிங் பேசுறான். அப்ப அங்க டக்கு நம்ம சாண்ட்ரா சொல்றாங்க, தப்புடா, அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, அவ்வளவு வார்த்தைகளை விட ரொம்ப தப்பு, அந்த பொண்ணு ஒரு மாதிரி விக்குன்னு ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன், ஆல்ரெடி இந்த பொண்ணு ரொம்ப லோவா இருக்கு நேத்துல இருந்து, நீ சும்மா ட்ரிகர் பண்ணிட்டே இருக்க, தப்புடான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா எப்படி அந்த லிவிங் ஏரியால ஸ்டாண்ட் பண்ணாங்களோ அதே ஸ்டாண்ட் தான் இங்கேயும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பாரு லிவிங் ஏரியால ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓ இஷ்டம்டா, சொல்லணும்னா சொல்லிக்கோன்னு சொல்லி ஸ்டாண்டை மாத்திட்டாங்க. இதுதான் சாண்ட்ராக்கும் நம்ம பாருக்குள்ள சின்ன டிஃபரெண்டா நான் பாக்குறேன். சின்ன டிஃபரெண்ட் தான் கைஸ், பெருசா சொம்பு தூக்க முடியாது, சின்ன டிஃபரெண்டா பாக்குறேன். அப்ப அந்த இடத்துல அவன் சொல்றான் விக்ரம், இல்ல எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேங்க, எனக்கு அதெல்லாம் பெருசா இல்லைங்க, இது என்ன பிரச்சனை வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாடிஸ்ட் மாதிரியே தான் பேசுறான். அப்ப சொல்றாங்க அவங்க அல்ற மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். இதான் ரெண்டாவது நம்ம சாண்ட்ரா வந்து பாருகிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, அவன் அப்படியே சாடிஸ்ட் தான், ஒரு பொண்ணு அல்றா, சொல்றேன் அந்த பொண்ணு அல்ற மாதிரி ஆயிட்டாடா, ஒரு மாதிரி ஆயிட்டா அப்படின்னா அவன் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேக்கான். ரெண்டாவது வார்த்தைகளை விட்டதை பத்தி அவன் ஏதாச்சும் ரெகுலேட் பண்ணான்னு பார்த்தா அதுவுமே இல்ல, இப்பதான் ஜாலியா சாப்பிடுறானா. அப்போ அவன் வந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தணும்னு சொல்லி சாப்பிடாம இருந்திருக்கான், அந்த அளவுக்கு ஒரு மாதிரி வெஞ்சன்ஸ் வச்சு சுத்தி இருக்கான்னு சொல்லி சாண்ட்ரா போட்டு உடைச்சு எடுக்கிறாங்க. அப்ப யோசித்து பாருங்க கைஸ், நேத்து நடந்த சம்பவம் ஒரு மண்ணு மேல் அத சம்பவம், ஒரு மண்ணு மேல் அத சம்பவம். சும்மா இவன் தான் என் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இவன் தான் எகிரிட்டு போனான். வெறுமனைக்கு ஒய்ஃப்னு சொன்னதுக்கு எகிரிட்டு போனது இவன். ஆனா மொத்த பிளைமே ஒரு மாதிரி ஏதோ பெரிய பெரிய திவ்யா பெரிய தப்பு பண்ண மாதிரி ஒரு செங்கலை தூக்கி திவ்யா தலையில வச்சு நாடகம் போட்டுட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய நாடகக்காரா இருக்காரு பாத்தீங்களா. அதை சாண்ட்ரா உடைச்சிட்டாங்க, இவன் சாடிஸ்ட் தான், உண்மையாவே சாடிஸ்ட் தான். ஒரு பொண்ணு அழ வச்சு பாக்குறான்ல, அழுத பிறகுதான் இவனுக்கு சந்தோஷமா இருக்கு, அப்புறம் தான் சாப்பிட்றானா, இவன் இவ்வளவு மட்டமான ஆளா இருப்பான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா உடைச்சிட்டாங்க. அது மாதிரி காமு மாமாவுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பேசினா பேசுவாரு, கொஞ்சம் தள்ளி போய் பேசினா பிளாக்மெயில் பண்ணுவார், அதே தான் திரும்பியும் பண்றாரு. சாண்ட்ரா போயிட்டு ஏதோ பேச ட்ரை பண்றாங்க, அதுக்குள்ள பிரச்சனை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காப்ல. பிரச்சனை வெளியே போனப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, பிரச்சனை வெளியே போனது அப்புறம் நாங்க ஒன்னா இருந்ததெல்லாம் பார்த்து உங்களுக்கு பொறாமையா இருக்கும்னு சொல்லிட்டு லூசுத்தனமா பேசிட்டு இருக்கான். இவனை திருத்த முடியாது கைஸ், கமாரதினை திருத்த முடியாது, அவனே திருந்திக்கிட்டா உண்டு, இல்லாட்டினா கஷ்டம் தான், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த வகையில் நம்ம விக்ரம், அதாவது விக்ரம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காப்புல, அவருக்கான அந்த இன்னொரு ஃபேஸ் வந்து உண்மையாகவே எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ சாண்ட்ராக்கு உண்மையாகவே சூப்பர் பவர் இருந்திருக்கும் போல, ஒவ்வொருத்தரை பற்றி கொஞ்சம் ஏதோ கெஸ் பண்ணி தான் வச்சிருந்துருப்பாங்க போல. ஆனால் விக்ரமை பற்றி சொன்னது உண்மைதான் ப்ரோ, உண்மைதான். ஏன்னா அந்த பொண்ணு வெளியே போய் உட்காந்து அழுதுட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் நிம்மதியாக சாப்பிட வந்திருக்கான். இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி வந்து சாப்பிட்டுருக்கான் மத்தியானம். இப்போ எப்படி இருந்திருக்கான் பாருங்க. விட்டா வருஷம் பூரா பட்னி கிடந்தாச்சும் அவன் கொடுமைப்படுத்தாம விட மாட்டான் போல. பட்னி கிடப்பேன்டா, வருஷம் ஃபுல்லா பட்னி கிடந்தாச்சும் அவளை நான் வந்து கொலை பண்ணிட்டு தான் நான் வந்து இது பண்ணிட்டு இருப்பான் போல. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளா இருக்கான். இந்த விக்ரம் பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வர சாண்ட்ரா ஏதோ கொஞ்சம் நல்லவங்க மாதிரியே தோன்றாங்க. சாண்ட்ரா அப்படி பண்ணாதீங்க, அப்புறம் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.